அதாவது பிரபலமான ஹோட்டல்னு அவசியம் இல்லை, நகரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அத ஒரு சின்ன ஊர், அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது இந்த பிரியாணி. எல்லா கலர்ஸும் நான் ஃபுட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பிரியாணி பார்த்துருக்கேன், க்ரீன் கலர் பிரியாணி பார்த்துருக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு. அது மைசூர் ஸ்டைல் ஒயிட் கலர் பிரியாணி. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அங்கே பக்கத்துலேயே இருந்து கம்னலி ஸ்ட்ரீட்டில் தனுஷ் மட்டன் பிரியாணின்ட்டு. ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நானும் என் ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணோம் ஃபுட்டுக்கோசரம். அது ரொம்ப ஃபேமஸ். தம்பி நெய்சோரா இருக்க போகுது. What nonsense you are talking about me? இல்லை நான் செக் பண்ணேன் சார் எல்லா மசாலா. பட் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எல்லா மசாலாஸ் அதில் இருக்கு. இடம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நீ வருவேன்னு தெரியும்டி, அதனால தான் வாசலே காத்துட்டு இருக்கேன். இந்த பிரியாணில they use சின்ன வெங்காயம் அரைச்சி அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கும் சார் பிரியாணி. இவர் ஒயிட் பிரியாணின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த பிரியாணி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. அது நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஆனால் அது மட்டன் அளவுக்கு அந்த டேஸ்ட் அது கொடுத்துச்சு. பல்லடம் பக்கமா? ஆமாம், பல்லடம்.